உங்கள் ஸ்னேகா டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி கதையில் ராஜன் அப்படின்ற ஒரு பையன், அவனோட ஃப்ரெண்டு அன்புவோட தங்கச்சியும் அவளோட அண்ணியையும் எப்படி பஜனம் பண்ண அப்படின்றத பார்க்கலாம். கதையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த கதையை அந்த பையனே சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். என் பேர் ராஜா, எனக்கு வயசு 23. நான் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்கேன். நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறது பிடிக்கல. ஒன்று சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். என் பக்கத்து வீட்டில் அன்புன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. அவனுக்கு அவனோட அண்ணாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஒய்ஃப் அண்ணி ரொம்ப ஹீரோயினி மாதிரி செம அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என் நண்பனோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளும் செம அழகாக இருப்பாள். அவள் காலேஜ் படிச்சிட்ருக்கா. அவங்க 2 பேருமே என் நண்பனோட சொந்தம் அப்படிங்கிறதுனால சைட் அடிக்கிறதோட மட்டும் நான் நிறுத்திடுவேன். அப்போது என் நண்பனோட அண்ணா 1 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் வேலை கிடச்சிதுன்னு சொல்லி போயிட்டாங்க. இங்கே என் நண்பன் தான் எல்லா குடும்பத்தையும் பார்த்துக்கிறான். நான் பக்கத்துலேயே இருக்கிறங்காட்டிக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். என் அண்ணியோட பேர் வெண்பா, அவங்களுக்கு வயசு 23. என் நண்பனோட தங்கச்சி பிரியா, அவளுக்கு வயசு 19. நண்பனை பார்க்குற மாதிரி போயிட்டு இவங்க 2 பேர்த்தையும் நான் நல்லா சைட் அடிச்சுட்டு வருவேன். அங்கே போகும்போது இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து நான் நல்லா சைட் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு பாத்ரூம் போய் என் தம்பியை பிடிச்சி வளைச்சி அடித்து அவனை நான் வாந்தி எடுக்க வைப்பேன். இப்படி தான் என் தம்பியை அடித்து வளைச்சி நெளிச்சு என் ஆசையை நான் தீர்த்துக்கிறேன். என் நண்பனோட தங்கச்சியும் அவனோட அண்ணியும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. என் நண்பனோட அண்ணா வெளிநாட்டிலேருந்து என் நண்பனுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு இங்கே வேலை இருக்குது, நீயும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு அவனும் இருந்துட்டு சரி நானும் சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வரேன்னு சொல்லி அவனும் கிளம்பி போயிட்டான். அவன் போகும்போது வீட்டை பார்த்துக்கோ, வீட்டுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்லிவிட்டு அவன் பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். அது எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி போய் என் நண்பனோட ஃப்ரெண்டுக்கு தேவையான, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் காலையிலேயே நான் போனேன். அப்போது அண்ணியும் தங்கச்சியும் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிட்டாங்க. வரும்போது நைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அண்ணியும் தங்கச்சியும் 2 பேருமே வீட்டு கதவை நல்லா சாத்திட்டு, ஜன்னல் எல்லாமே சாத்திட்டு வெளியே வராமல் உள்ளேயே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு நான் போனேன். பக்கத்து வீட்டு மொட்டை மாடி கதவு திறந்துருக்கிறத பார்த்தேன். இது வழியாக நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்க காய வச்ச துணியை எடுத்துட்டு மொட்டை மாடி கதவை சாத்தாமையே போயிட்டாங்க. அதை நான் பார்த்துட்டேன். அவங்க உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணுன்னு நினச்சேன். மாடி வழியாக கீழே இறங்கி நான் போயிட்டுருந்தேன். அப்போ மாடியில் இருந்து பக்கத்தில் அப்படியே உள்ளே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. நான் மெதுவாக பூனை மாதிரி உள்ளே போனேன். அங்கே போனால் என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. என் நண்பனோட தங்கச்சியும் அவனோட அண்ணியும் அங்கே பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன். என் நண்பனோட தங்கச்சிக்கிட்ட அவங்க அண்ணி, உங்கள் அண்ணா ஊருக்கு போனக்கப்புறம் நீ தாண்டி எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னால் இப்போது என் வீட்டுக்கார் இல்லாமல் கூட நான் இருந்துருவேன், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா. என் நண்பனோட தங்கச்சி, எனக்கு கூட உங்கள் கூட பஜனை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அண்ணி அப்படின்னு சொன்னான். அங்கே நடந்த சம்பவத்தை என் கண்ணால் நம்பவே முடியல. அங்கே நடந்த சம்பவத்தை நான் அப்படியே என் செல்லில் வீடியோவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேருமே எதுவுமே இல்லாமல் தான் நின்று பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த படிக்கட்டிலே நின்று நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக அவங்க பஜனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பஜனையை முடிச்சுட்டு அப்படியே சோர்வாக அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நான் ஹீரோ மாதிரி உள்ளே என்ட்ரி கொடுத்தேன். என்னை பார்த்த உடனேயுமே அவங்க 2 பேருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே போன உடனேயுமே என் செல்லில் எடுத்த வீடியோவை காமிச்சேன். அதுக்கு என் நண்பனோட தங்கச்சி அண்ணா ப்ளீஸ்ண்ணா இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னான். அவங்க அண்ணியுமே ரொம்ப பயத்தில் இருந்தா, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்னா. அதுக்கு இவன் நீங்கள் 2 பேரும் பண்ண பஜனையை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க 2 பேருமே நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னான்.
இந்த விஷயத்த மட்டும் தயவு செய்து நீங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னப்போ, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன். வேற என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நானும் உங்கள் கூட பஜனையில் சேர்ந்துக்கவா அப்படின்னு சொல்லி இவன் சொன்னான். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருந்த பயம் போயிட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருந்துட்டு, பாவம் இவங்க என் அண்ணன் ஊருக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னான். பஜனை பண்ண முடியாமல் என் கூட சேர்ந்து பஜனை பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் தாங்கண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அண்ணி இருந்துட்டு, அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களுக்கு பஜனை பண்ணக்கப்புறம் எனக்கு பஜனை பண்ணட்டும் அண்ணி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் பஜனையை ஆரம்பிச்சிட்டேன். என்னோட தம்பி எந்திரிச்சிட்டான். அப்புறம் செமையாக சேர்ந்து 3 பேர் பஜனை பண்ண ஆரம்பித்தோம். பஜனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். வீட்டில் யாரும் இல்லாத நேரம் ஃபுல்லாக பஜனை தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.